என்ன சொல்லிக்கிறாங்க? ஒரு ஹெலிகாப்டர் ம். enemies flying of enemies. ஒரு கர்வ் கொடுத்துருக்காங்க சார் y equals x square plus 7. அந்த கர்வுக்கு பேர் என்ன? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 7னா அதுக்கு பேர் பேரபோலா. பேரபோலா ரைட் சைடு டேரிசன். அப்போ அதை எப்படி எழுதணும்னா y ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 7ங்கிற எப்படி எழுதலாம்னா y மைனஸ் 7 ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்னு எழுதலாம். அப்போ என்னது? இது வந்து ரைட் ஹேண்ட் சைடோட டயக்ராமு. பட் இங்கே ஆர்ஜின் என்ன ஆச்சு? 0,0. நம்மளோட ஜென்ரல் ஃபார்ம் என்னது? எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ay அதோட டயக்ராம் என்னது? ஆரிஜின்லேருந்து மூவ் ஆகும். அதோட டயக்ராம் வந்து ஆரிஜின்லேருந்து மூவ் ஆகும். பட் இங்கே என்ன கொடுத்துக்கிறாங்க? y மைனஸ் 7ட்டாங்க. அப்போ y இருக்கிற இடத்துல 7ங்கிற பாயிண்ட், எக்ஸுங்க இருக்கிற இடத்துல 0 தான் இருக்குது. எக்ஸ் மைனஸ் 0 தான் இருக்குது. சரிங்களா? அப்போ இந்த 7ங்கிற பாயிண்ட், அப்போ 0,7ங்கிற பாயிண்ட்ல இருந்து நம்ம என்ன ஆகுது? ரைட் டைரக்ஷன் பேரபோலா, நம்ம ரைட் சைடு பேரபோலாவை நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். இதுதான் இந்த பேரபோலோட ஈக்குவேஷன் அண்ட் டயக்ராம். எதனோட டயக்ராம்? இவன் கொடுத்துக்கிற மாதிரி இந்த டயக்ராம், இந்த டயக்ராமோட ஈக்குவேஷனோட டயக்ராம் இதுதான். சரிங்களா? இதான் வந்து என்ன டயக்ராம்? y ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 7. அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? Yes, sir. வெறும் நார்மலா இருந்தா பாருங்க, வெறும் நார்மல் டயக்ராமா இருந்தா இது. பட் அவன் என்னது ஆரிஜின் வந்து மாத்திட்டான், 7 மாத்திட்டான், 7,0 0,7 மாத்திட்டான். அதனால அந்த பேரபோலா வந்து இங்க இருக்குன்னு அர்த்தம். சரி டாக்டர், அடுத்த ஒர்க் என்ன? The zones are placed at 3,7. இது எனக்கு தெரியாது 3,7 எங்க இருக்குன்னு தெரியாது எக்ஸாக்ட்டா. மேபி 3ங்கிற பாயிண்ட் இங்க இருந்தா 3,7ங்கிற பாயிண்ட் இங்க இருக்குன்னு நான் வச்சுக்கிறேன். சரிங்களா? எனக்கு எக்ஸாக்ட்டா தெரியாது, நான் இங்க வச்சுக்கிறேன். சரிங்களா? Want to shoot down helicopter when it is the nearest. நியரஸ்ட்னா மீனிங் என்ன? மினிமம். நியரஸ்டோட மீனிங் என்ன? மினிமம் டிஸ்டன்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. சரிங்களா? அப்போ மினிமம் டிஸ்டன்ஸ் என்ன? இங்கிருந்து ஹெலிகாப்டர் போகுது வருது. அப்போ இங்கிருந்து எந்த பிளேஸ்ல வந்து நியரஸ்ட்னு தெரியாது. கரெக்டுங்களா? இங்கிருந்து நியரஸ்டா, இல்லை இங்கிருந்து நியரஸ்டா, இல்லை இங்கிருந்து நியரஸ்டா நமக்கு தெரியாது. அது எக்ஸாக்டாக தெரியாது. அப்போ அதனோட பொசிஷன் பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த பொசிஷன் பாயிண்ட் எங்கே தெரியாது, நான் இங்கே எடுத்துக்கிறேன். அந்த பாயிண்ட் வந்து பி ஆஃப் எக்ஸ் கமா ஒய்னு எடுத்துக்கிறேன். அந்த பாயிண்ட் என்ன எடுத்துக்கிறேன்? பி ஆஃப் எக்ஸ் கமா ஒய்னு எடுத்துக்கிறேன். இந்த பாயிண்ட் என்னது? 3,7. அப்போ இதனோட டிஸ்டன்ஸ் என்னன்னு பார்க்குறோம். அது மினிமம் ஃபங்க்ஷன் தான் கேட்குறோம். அப்போ இங்கே ஒரு டிஸ்டன்ஸ் ஃபங்க்ஷன் வருது பார்த்தீங்களா? இது என்னென்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு அது வந்து என்னங்கிறாங்க? நியரஸ்ட் ஃபங்க்ஷனுங்கிறாங்க. ஃபைண்ட் இட் நியரஸ்ட் டிஸ்டன்ஸ் ஆல்சோ. அப்போ அதை கண்டுபிடிச்சி நியரஸ்ட் டிஸ்டன்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. சரிங்களாமா? பார்க்கலாமா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? கிவன் த ப்ராப்ளத்தை வந்து நம்ம வந்து டயக்ராமேட்டிக்காக கன்வெர்ட் பண்ணிட்டோம். சரிங்களா? அப்போ இந்த நம்மளோட ஒர்க் என்னன்னா, இப்போதைக்கு நம்மளோட ஒர்க் என்னன்னா, டி வந்து மினிமம் ப்ரூவ் பண்ணணும். டிங்கிறது நம்மளுக்கு என்ன தெரியாத ஃபங்க்ஷன், அது வந்து மினிமம் ப்ரூவ் பண்ணணும். அப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன கண்டுபிடிக்கணும்? டினா என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். அதாவது டி யாரு? இதுக்குள்ள டிஸ்டன்ஸ் ஃபார்முலா, டிஸ்டன்ஸ் ஃபார்முலா அப்ளை பண்ணி என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். டி யாருன்னு கண்டுபிடிக்க போகிறோம். அந்த டியோட வேல்யூ மினிமம் என்ன கண்டுபிடிக்க போகிறோம். அண்ட் ஆல்சோ பி ஆஃப் எக்ஸ் கமா ஒய்யோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். 3 ஒர்க் இருக்கு. சரியா? 3 ஒர்க் இதில் இருக்கு. என்னென்ன? டி டிஸ்டன்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். பி ஆஃப் எக்ஸ் கமா ஒய் என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். இந்த டிஸ்டன்ஸ் வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபங்க்ஷன் என்னன்னு பார்க்கலாமா? ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்துடலாம். சரிங்களா? என்ன? ஓகே சார். சரி, இப்போ என்னது? எந்தெந்த பாயிண்ட்? இது வந்து பின்னு வச்சுக்கோங்க, இது வந்து கியூன்னு வச்சுக்கோங்க. அப்போ பி கியூக்கு டிஸ்டன்ஸ் ஃபார்முலா என்ன? டிஸ்டன்ஸ் ஃபார்முலா ஆல்ரெடி உங்களுக்கு தெரியுமில்ல? டிஸ்டன்ஸ் ஃபார்முலா சொல்ல பார்க்கலாம். டி ஈக்குவல் என்ன ஃபார்முலா? ரூட் ஆஃப் x2 மைனஸ் x1 ஹோல் ஸ்கொயர் பிளஸ் y2 மைனஸ் y1 ஹோல் ஸ்கொயர். இதுதான் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா. கரெக்டாப்பா? அப்போ வந்து இது வந்து x1 y1 வச்சுக்கோங்க, இதை வந்து x2 y2 வச்சுக்கோங்க. சரிங்களா? அப்போ அப்ளை பண்ணி சொல்லி பார்க்கலாம், என்ன நடக்குது சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ டி ஈக்குவல் டு இது என்னது? பி வந்து எக்ஸ் கமா ஒய், இது வந்து 3,7. அப்போ இது வந்து இது x1 y1, இது வந்து x2 y2. அப்போ என்ன நடக்குதுன்னு? தட் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் என்ன நடக்கும் சொல்லுப்பா. ரூட் ஆஃப் எக்ஸ் மைனஸ் x1, x1ஓட வேல்யூ என்ன? 3 3 ஹோல் ஸ்கொயர் பிளஸ் y மைனஸ் 7 ஹோல் ஸ்கொயர். கரெக்டா? எஸ் சார். இப்போ இங்கே ஒய்யோட வேல்யூ என்ன? ஒய்யோட வேல்யூ இதுதான் ஒய்யோட வேல்யூ. கரெக்டா? எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 7 தான் ஒய்யோட வேல்யூ. அப்போ அந்த இடத்துல ஒய் இருக்கிற இடத்துல ரீப்ளேஸ் பண்ணுங்க. அப்போ என்ன நடக்கும்? ஒய்யோட வேல்யூ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 7. ஒய் கூட என்னது? எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 7. அப்போ என்னாச்சு? டி ஈக்குவல் டு ரூட் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 3 ஹோல் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 7 மைனஸ் 7 ஹோல் ஸ்கொயர். கரெக்டாக என்ன?
அப்போ என்னாச்சு sir. +7 -7 கட் ஆயிரும். +7 -7 கட் ஆயிரும். அப்போ d யோட வேல்யூ என்ன? x - 3 ஹோல் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் என்ன கிடைக்கும்? x பவர் 4 வச்சுக்கலாமா? எக்ஸ் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் கரெக்டா தப்பா? அந்த மிஸ்டேக் இருந்தா சொல்லு. கரெக்டா தானே? அப்போ இதுதான் நம்மளுடைய ஃபங்க்ஷன். கரெக்டுங்களா? இதை வந்து ஒரு ஃபார்ம் பண்ணிடுங்க. சரி, இது நம்மளுடைய டிஸ்டன்ஸோட ஃபங்க்ஷன். டிஸ்டன்ஸ் ஃபங்க்ஷன் ஃபர்ஸ்ட் ஒன் முடிஞ்சது. எதை கேட்டுக்கிறாங்க? டிஸ்டன்ஸ் ஃபங்க்ஷன் கண்டுபிடிச்சோம். ஃபர்ஸ்ட் ஒன் முடிஞ்சது. இதுலேருந்து என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? மினிமமா மேக்ஸிமமா நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அப்போ அந்த டிஸ்டன்ஸ் வந்து ரூட்டில் வர்றது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கனால அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இதை வந்து ஸ்கொயர் பண்ணி எடுத்துக்கிறாங்க. டி ஸ்கொயர் ஈக்குவல் என்ன கிடைக்கும்? ரூட் கட் ஆயிரும். அப்போ என்னாச்சு? எக்ஸ் - 3 ஹோல் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் பவர் 4 வரும். கரெக்டுங்களா? இதை வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் எடுத்துக்கிறாங்க. இதை வந்து என்ன எடுத்துக்கிறாங்க? எஃப் ஆஃப் எக்ஸ் எடுத்துக்கிறாங்க. therefore எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் என்ன கிடைக்குது? எக்ஸ் - 3 ஹோல் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் பவர் 4 வரும். சரியாமா? Okay, sir. டேரக்டா ரூட்ல வருது, சம்வாட் டிஃபிகல்ட்டா இருக்கும். அதனால ஸ்கொயர் பண்ணி வித்தவுட் ஸ்கொயர்ல எடுத்துட்டு போட்டு ரன் பண்ணணும். அதே ஆன்சர் தான் வரப்போகுது. அதனால வந்து கம்ப்ளீட் பண்றாங்க. சரியாமா? Okay, sir. சரி, இப்போ ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் கண்டுபிடிங்க. இதனோட ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் வேல்யூ என்ன? இதனோட ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் வேல்யூ என்னடா கண்ணு? Sir, இதனோட ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ், அதாவது இங்க இருக்குது. இதனோட ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் 2 ம் x minus 3 plus 4x power 3. ம் அப்போ உள்ள மல்டிப்ளை பண்ணுறது 4x³ என்ன கிடைக்கும்? 4x³ plus 2x Plus 2x minus 6. அப்போ இதை வந்து நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணணும். சரிங்களா? இதை வந்து என்ன பண்ண போறீங்க? ஃபேக்டரைஸ் பண்ணி நம்ம ரிசல்ட் என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். கரெக்டாமா? அப்போ Okay, sir. இதுக்கு செகண்ட் டெரிவேட்டிவ் ஈஸியாக கண்டுபிடிச்சோம். அப்புறம் ஃபேக்டரைஸ் பண்ணிடலாம். இதனோட செகண்ட் டெரிவேட்டிவ் என்ன? எஃப் டபிள்யூ சப் எக்ஸ் என்னன்னு கண்டுபிடிச்சுங்க. அப்புறம் ஃபேக்டரைஸ் பண்ணிடலாம். என்ன கிடைக்குது? 12x² - 2. கரெக்டுங்களா? இது இதனோட செகண்ட் டெரிவேட்டிவ். கரெக்டாப்பா? Okay, sir. சரி, இப்போ இதுக்கு ஃபேக்டரைஸ் பண்ணு. ஃபேக்டரைஸ் எப்படி பண்ணுவோம்? சிந்தடிக் டிவிஷன். கரெக்டுங்களா? இது ரெண்டுக்கு என்ன இருக்குது? எல்லாத்துக்குமே காமனாக 2 இருக்குது. ஆனால் என்ன எடுத்துக்கலாம்? 2 வெளியே எடுத்துக்கங்க. என்ன கிடைக்கும்? 2x³ + x - 3. அப்போ இதை வந்து ஃபேக்டரைஸ் மெத்தட், சிந்தடிக் டிவிஷன் வச்சு, ஸ்பிளிட்டிங் மெத்தட் வச்சு கண்டுபிடிங்க. சிந்தடிக் டிவிஷன் வச்சு நம்ம கண்டுபிடிக்கணும். சரியாமா? Okay, sir. சிந்தடிக் டிவிஷன் வைக்கலாமா? சிந்தடிக் டிவிஷன் வைங்க. என்ன நடக்குதுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இங்கே x² டேம் இல்லை. கரெக்டுங்களா? அதாவது ஆல்ரெடி சிந்தடிக் டிவிஷன் தெரியுமில்ல. x² டேம் என்னது? 0ன்னு அர்த்தம். x² டேம் இங்கே இல்லை. அதனால அதனோட டேம் என்னதுன்னு அர்த்தம்? 0ன்னு அர்த்தம். சரிங்களா? அப்போ எக்ஸோட டேம் Oh, 3 3ன்னா இங்கே -3. ஏன்னா -3 தான் அங்கே இருக்குது சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க? 1 அப்ளை பண்ணுவீங்களா? 1 அப்ளை பண்ண என்ன நடக்குது? 0 2. 1 0 2. சொல்லுங்க. 1 × 2 2வா? again 2 3 3னா 0 ஆயிடுது. அப்போ என்னாச்சு? நம்மளுக்கு ஈஸியாக தெரிஞ்சது f dash of x equal என்னது? 2 × x - 1 is a root. அதனால ஃபேக்டர்னு தெரிஞ்சிருச்சு. இது எதனோட கோஎஃபிஷியன்ட்? x² கோஎஃபிஷியன்ட். அப்போ 2x² + 2x + 3ன்னு வரும். கரெக்டாமா? அப்போ அந்த ஈக்குவேஷன் என்ன கிடைக்குது? 2x² + 2x + 3ன்னு வரும். கரெக்டுங்களா? Yes, sir. அப்போ இந்த குவாட்ரடிக் ஈக்குவேஷன் எகைன் சால்வ் பண்ண முடியுமா பாருங்க. இது வந்து என்ன கிடைக்குது? 6 2. 6 2 என்ன பாசிபிள் பா? 6 2. அப்போ x = -b -2 + or minus √b². 4 - 4 × 3 × 1 divided by 2a 2 × 1. அப்போ என்னாச்சு? -2 + or minus √4 - 12 வருது. Quadratic formula யூஸ் பண்றீங்களா சார்? ஆமாடா கண்ணு, இங்க வந்து ஃபேக்டரைஸ் பண்ணணும். எகைன் இதுக்கு பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். இந்த பாயிண்ட் கண்டுபிடிக்கணும்னு கண்டுபிடிக்க கூடாதா? நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணணும். f dash of x = 0 போடுவீங்க. 0 போட்டா என்ன கிடைக்கும்? 2 × x - 1 = 0. and also another ஃபார்மேட் என்னது? 2x² + 2x + 3 = 0. கரெக்ட்டா? அப்ப இதுல இருந்து என்ன தெரிஞ்சுச்சு? இதுல இருந்து x ஓட வேல்யூ 1 தெரிஞ்சுச்சு. பட் இதுல இருந்து x ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும்ல. அது கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்மேட் கண்டுபிடிக்கலாம்? குவாட்ராட்டிக் ஃபார்ம் கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? ஓகே. ஏன் போட்டோம் தெரியுதா? Yes, sir. சரி, இப்போ என்னது? இங்க பாருங்க, ரூட்ல வந்து நெகட்டிவ் வேல்யூ வருது, புரியுதா? அப்ப ரூட்ல வந்து நெகட்டிவ் வேல்யூ வந்து இது வந்து எக்ஸிட்டா? ரூட்ல வந்து எப்பயுமே நெகட்டிவ் வேல்யூ வரக்கூடாது.
அப்பதான் வந்து நெகட்டிவ் வேல்யூ வழினா ரியல் ரூட், இல்லைன்னா இது இமேஜினரி ரூட். இமேஜினரி ரூட் பற்றி இங்கே டிஸ்கஷனே கிடையாது நமக்கு. அப்போ என்னது டஸ் நாட் எக்ஸிட். செகண்ட் பார்ட் என்னது டஸ் நாட் எக்ஸிட் ரியல் ரூட். ரியல் ரூட் வந்து டஸ் நாட் எக்ஸிட். கரெக்டுங்களா? ரியல் ரூட் நாட் பாசிட்டிவ். ஏன்னா ஸ்கொயர் ரூட்ல வந்து நெகட்டிவ் வேல்யூ வருது. சரிங்களா? அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 1. கரெக்டுங்களா? எக்ஸ் ஈக்குவல் எங்க அப்ளை பண்ணுவீங்க? செகண்ட் டெரிவேட்டிவ்ல அப்ளை பண்ணுவீங்க. இதுதான் நம்மளோட செகண்ட் டெரிவேட்டிவ். கரெக்டுங்களா? இதை அப்ளை பண்ணுங்க. எக்ஸ் ஈக்குவல் டு 1 என்ன நடக்குன்னு சொல்லுங்க. இதுல எக்ஸ் ஈக்குவல் டு 1 அப்ளை பண்ண பாசிட்டிவா நெகட்டிவா? f double dash of 1 ஈக்குவல் டு என்ன கிடைக்கும்? 12 minus 2 ஈக்குவல் டு என்னது 10. 10 வந்து கிரேட்டர் than 0. அப்போ கிரேட்டர் than 0 மினிமமா பவர் மேக்ஸிமமா? மினிமம். மினிமம். புரியுதா? therefore f is minimum. மினிமம் at x equal to என்னது? at x equal to 1. சரிங்களா? எஸ் சார். அப்போ x வந்து 1னா y வந்து என்ன? x வந்து 1டா. அப்போ y equal to என்ன தெரியும்? x squared plus 1. கரெக்ட்டுங்களா? அப்போ at x equal to 1னா y ஓட வேல்யூ என்ன? அப்ளை பண்ணுங்க. 1 இங்க அப்ளை பண்ணுங்க. y ஓட வேல்யூ என்ன கிடைக்கும்? 1 squared plus 1, y ஓட வேல்யூ 2. சரிங்களா? எஸ் சார். அப்போ அந்த பேரபோலா என்னாச்சு? p of x, y தானே. அந்த பேரபோலா இருக்குது. இப்படி ஒரு பேரபோலா இருக்குது. இங்க 3, 7 இருக்குது. அப்போ இங்க ஒரு பாயிண்ட் இருக்குது. இதுதான் வந்து அப்போ இந்த பாயிண்ட் என்னன்னு தெரிஞ்சிருச்சு. இங்க இருக்கிற பாயிண்ட் என்னது? இதுதான் மினிமம் டிஸ்டன்ஸ்க்கு உண்டான ஃபார்ம் வேல்யூஸ். இந்த பேரபோலா அந்த பேரபோலா இருக்கிற வேல்யூ 1, 2. சரிங்களா? அந்த பேரபோலா இருக்கிற பாயிண்ட் வந்து 1, 2. அப்போதான் ஈஸியாக சூட் பண்ண முடியும். இந்த பாயிண்ட் தான் வந்து நியரஸ்டா இருக்குது. சரிங்களா? இதான் 1, 2. அப்போ d யோட வேல்யூ என்ன? d equal to root of x minus 3 whole square plus x square. இதான் வந்து d யோட வேல்யூ. எங்க இருக்குது d யோட வேல்யூ? d யோட வேல்யூ இங்க கண்டுபிடிச்சிருப்போம் பாருங்க. இதுதான் d யோட வேல்யூ. கரெக்ட்டுங்களா? அப்போ இதுதான் நம்ம பண்ணுவோம். x minus 3 whole square plus x power 4 plus என்னது? x power 4. அப்போ x power 4. அப்போ அப்ளை பண்ணுங்க. x வேல்யூ 1 தானே. x வேல்யூ 1 அப்ளை பண்ணுங்க. 1 minus 3 whole square plus 1 power 4. கரெக்டாப்பா? எஸ் சார். டாப் 1 minus 3 என்னது? -2. -2 whole square எவ்வளவு? 4. plus 1 power 4 எவ்வளவு? 1. அப்போ d யோட வேல்யூ என்னது? √5 யூனிட். சரிங்களா? அப்போ ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் எவ்வளவு சொன்னாங்க? நியரஸ்ட் டிஸ்டன்ஸ். therefore அந்த எடுக்கப்பட்டிருக்கும் அந்த சோர்ஸ் இருக்கும் அந்த எனிமிக்குள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளவு? √5 ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் ஆர் நியரஸ்ட் டிஸ்டன்ஸ். இதுதான் நம்மளுடைய அப்ளிகேஷன் ப்ராப்ளம். நம்ம இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின் மேபி கேட்கலாம். பேரபோலா கான்செப்ட்ல இது ஒரு கொஸ்டின் இருக்குது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக படிச்சுங்க. சரிங்களா? ஓகே சார்.